அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் 2வது மாதம் அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க பெறப்போகிறது. இந்த மாதத்துடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிதாக நடைபெறுமா, அரசு வேலை கிடைக்கப்பெறுமா, பொருளாதார நிலை எவ்வாறு அமையப்பெறப்போகிறது, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதேனும் முன்னேற்றம் இருக்குமா, இல்லை புதிதான ஆரோக்கிய கோளாறுகள் உருவாக பெறுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோகத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண்படி உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. செலவுகள் அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படுங்க. பிள்ளைகளால் நன்மை கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பணவரவை சேமிப்பீங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் விருந்தினர்கள் வருகையும் அதனால செலவும் உங்களுக்கு உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனம் தேவைங்க. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். அதே போல வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்க பெறுங்க. இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் உங்களுடைய மனதை ஆட்கொள்ள தாங்க செய்யும். எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்பார்த்த வெற்றி கொஞ்சம் தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒதுங்கி இருந்தாலும் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. அதனால் கவனமாக அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேர்ந்துடும். புதிய முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாக தாங்க முடியும். அதே சமயம் பெயர், புகழ், பாராட்டு இவை அனைத்துமே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சமுதாயத்தில் ஒரு உயர் அந்தஸ்து போன்றவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரலாம். நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகளை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் அல்லது அந்தஸ்து
மரியாதை, புகழ் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காகவே 4 பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காகவே இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அவங்க மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்புகளை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. இதன் விளைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் கூட தடைப்படலாம். இருப்பினும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடியவை கண்டிப்பாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அனைவரிடத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. நீங்க செய்யற ஒரு சிறு தவறை கூட அவர்கள் பூதாகரமாக்கி விடுவார்கள். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ பல எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க. அதனால நீங்க அனைவரிடத்திலையுமே ஜாக்கிரதையா இருங்க. சிறு தவறு கூட நீங்க செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு காரியத்திலையும் விஷயத்திலையும் எந்த இடத்துலையுமே சரிங்க, உங்கள் மேலே ஒரு சிறு குற்றமோ தவறோ மற்றவர்கள் சுட்டி காட்டுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்க வேண்டிய அவசியமாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக குடிப்பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறார்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக அரவணைப்பாக பிரச்சனைகளில் உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர அவர்கள் நான் செய்கிறேன், பார்க்குறேன், பண்ணுறேன், கண்டிப்பாக நடந்துடும், கண்டிப்பாக கிடைச்சிடும், கண்டிப்பாக இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர உங்களுக்காக எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் எடுக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க, அதை அவர்களிடத்துல நீங்க பரிமாறுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி கெடுத்து விடணும், அது உங்களுக்கு கிடைக்காத அந்த உதவி உங்களுக்கு கிடைக்காத வண்ணம் எப்படி பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த சரியா பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எது நல்லது நடக்குதோ என்ன கெட்டது நடக்குதோ, நண்பனாகட்டும், சுற்றத்தாராகட்டும், உறவினர்களாகட்டும், சக்கப்பணியாளர்களாகட்டும், ரொம்ப பழகினவர்கள், நெருங்கிய உறவுகளாகட்டும், யாராயிருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுடைய மனைவி கிட்டேயோ அல்லது உங்களுடைய கணவன் கிட்டேயோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் என்ன சண்டை போட்டாலும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த அந்யோன்யம், அன்பு, அரவணைப்பு, அந்த உறவு அப்படிங்கிறது பலமாக இருக்கும். ஆனால் மற்றவர்கள் உடன் பிறந்தோரே ஆனாலும் சரி, மனைவியுடைய உடன் பிறந்தோர், கணவனுடைய உடன் பிறந்தோர் ஆனாலும் சரி, அவர்களிடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மைகளையோ தீமைகளையோ பகிர்ந்து கொள்ளாதீங்க. அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், அவர்கள் மூலமாகவே வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியும். அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்டேயுமே எதையுமே சொல்லாமல் இருப்பது தான் இந்த காலத்தில் நீங்கள் அதிகமான வெற்றியையும் அதிகமான வளர்ச்சியையும் உங்களால் காண்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போகிறது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றம் இதனால் எனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னேற்றமும் கிடைக்காது, அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்களே இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் உங்களுக்கு நன்மையை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நன்றாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கையிருப்பு அதிகரிக்கலாம். தடங்கலின்றி அனைத்து காரியத்தையுமே செய்து முடிச்சிடுவீங்க. பணத்தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். அதே சமயம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுற வகையில் இருக்கும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க பாருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க. தூங்க போவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்லுங்க. தேவையற்ற வீண் குழப்பங்கள், கற்பனைகள் இவை அனைத்தையும் உதாசீனப்படுத்திடுங்க. அதே மாதிரி பிள்ளைகளின் வளர்ப்பலின் போது கொஞ்சம்
கவனமாக இருங்க. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உங்களுக்குரிய பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும். எதிலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மன நிம்மதி ஏற்படுங்க. சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகப் பெறும்.